ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நகையை வந்து திருப்ப போகிறோம். என்ன நகை அப்படின்னா, நான் கழுத்தில் போட்டிருந்த தாலிக்கொடி. நம்ம வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் வீட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காசு பத்தலை அப்படின்னு நான் கழுத்தில் போட்டிருந்த தாலிக்கொடியை வந்து அடகு வச்சுருந்தேன். நான் வந்து அடகு வைக்கும் போது இந்த பிளாகில் வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து கரெக்டாக ஒரு மாதத்தில் திருப்பிடுவேன் அப்படின்னு. எப்படி ஒரு மாதத்தில் திருப்பினேன் அப்படின்னா, நம்ம வந்து புதுசாக ஒரு சீட் வந்து போட்டிருக்கோம். அந்த சீட்டில் மொதல் சீட்டாகவே நம்ம வந்து எடுத்துட்டோம். அதனால் 15ஆம் தேதியே திருப்ப வேண்டியது. ஆனால் இப்போ தான் நம்ம வந்து திருப்புகிறோம். அதை பற்றின விளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வந்து புதுசாக நகை எடுக்கிறப்ப வர சந்தோஷத்தை விட நம்ம அடகு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த நகையை திருப்பும்போது வர சந்தோஷம் அது ஒரு தனி ஃபீல்னே நான் வந்து சொல்லுவேன். நான் போய் ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சொசைட்டி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நகையை வந்து திருப்பிட்டு வர போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் மட்டும் தான் போகிறேன், கர்வா வந்து வண்டிக்கு வந்து போயிட்டாங்க. நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்ட்ரோவே வந்து எடுக்கிறேன். நான் மட்டும்தான் போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ என்னென்னலாம் நான் வந்து பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாகில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். போகலாம். இதுதான் நான் வந்து சொசைட்டியில் போன மாதம் தாலிக்கொடியை அடகு வச்ச ரசீது. எவ்வளோக்கு வச்சுருந்தேன் அப்படின்னா 1,30,000 ரூபாய்க்கு 14ஆம் தேதி வந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் இதை வந்து திருப்ப போகிறேன். இப்போ நான் வந்து பேங்க்குக்கு போயிட்டு பணம் எடுத்துகிட்டு சொசைட்டிக்கு வந்து வந்துட்டேன். உள்ளே வந்து போக போகிறேன். சொசைட்டிக்கு போயிட்டு பணத்தை திருப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி பேசுகிறேன். நான் இந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி போகிறோம். நம்ம வந்து ஃபைனலி என்னோடய தாலிக்கொடியை வந்து திருப்பியாச்சு. நான் ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு போயிட்டு பணம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு வந்துட்டு நகையை வந்து திருப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. நான் மட்டும்தான் போயிருந்தேன், நடந்தே போயிருந்தேன். கருவா வந்து வரல, கருவா வந்து வண்டிக்கு வந்து போயிட்டாரு. இப்போ தான் வீட்டுக்கே வந்தார். கரெக்டாக நானே வீட்டுக்கு வந்தேன், அவர் வந்து வந்துட்டார். கரெக்டாக நான் சொசைட்டிக்குள்ளே இருக்கேன். பர்பிள் ஆர்டர் போட்டிருந்தேன், அது 2 கொரியர் வந்து இருந்தது. நான் வீட்டில் ஆள் இல்லைனே இங்கனக்குள்ளே வாங்கன்னு சொன்னனால அங்கனக்குள்ளே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதான் நான் அடகு வச்ச தாலிக்கொடி. நிறைய பேர் அந்த இதுக்கு நான் முதல்ல போட்டிருந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன அப்படின்னா, பரவாயில்ல சிஸ்டர், நம்மளோட ஆத்திர அவசரத்துக்கு தானே நீங்கள் வந்து வச்சிங்க, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி எனக்காக பேசினதுக்கு. ரெண்டாவது, நம்மக்கிட்ட ஒரு பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம யாருக்கிட்டையும் கை நீட்டி கடை வாங்காமல் நம்ம பொருளை கொண்டு போய் வச்சுட்டு நம்மளோட தேவைகள் நம்ம வந்து தீர்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வச்சோம். அந்த இதுலேயே சொல்லியிருந்த மாதிரி தான் 15ஆம் தேதி இந்த மாதம் அடுத்த மாதம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னார். அதே மாதிரியே திருப்பி வந்து தந்துட்டார். இதுதான் என்னோடய தாலிக்கொடி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களோட தாலிக்கொடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, அது எத்தனை பவுனுன்னு சொல்லி கேட்டிங்க. இது வந்து 3 பவுன், கரெக்டாக 3 பவுனு. கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக 3 பவுனு. இனி எந்த ஒரு காரணத்துக்காகவும் என்னோட தாலிக்கொடி நான் வந்து அடகு வைக்க மாட்டேன் நான் வந்து நினைக்கிறேன். சப்போஸ் வேறு சுச்சுவேஷனே இல்லை, வேறு சைடு எங்கிட்டுமே பணம் வந்து பரட்ட முடியல, நகை வச்சு தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்துக்கு நான் வந்து வச்சுருவேன். அது மாதிரி நம்ம வீடு கட்டணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் வந்து தாலிக்கொடியை அடகு வச்சுட்டு தான் வீட்டு வேலையை வந்து பார்ப்பேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்குது. இனிமேல் வர காலத்தில் மாறுமா அப்படின்னா கேள்விக்குறி தான், பார்க்கலாம். ஏன்னா யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரைக் வேறு விழுந்துருச்சா, சுத்தமாக வியூஸும் போக மாட்டேங்குது, ரெவன்யூவும் ஏற மாட்டேங்குது. அதனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு, ஏன்னா ஒரு தடவை ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அப்படின்னா குறைஞ்சது 90 நாள். அந்த 90 நாள் முடிஞ்சாலுமே அந்த ஸ்ட்ரைக்கு நம்ம சேனல்லேருந்து போகிறதுக்கு 365 நாள் கிட்ட எடுத்துக்கும். அதனால் இன்னும் 1 வருஷத்துக்கு என்னால் சுத்தமாகவே முடியாது. 3 மாதம் பணம் வராது. 365 நாள் அந்த ஸ்ட்ரைக் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸ்ட்ரைக் இருக்கிறதுனால வியூஸும் பெருசாக கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால் நான் வந்து சொல்கிறேன், சப்போஸ் வீடு கட்டுறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பெரிய கேள்விக்குறி தான். மாதிரி தாலிக்கொடி இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து கடன் வாங்காமல் வீட்டை வந்து கட்டணும். ரெண்டாவது, நகை சீட் போட்டிருக்கீங்களா சிஸ்டர்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நகை சீட் நம்ம இந்த தடவை வந்து சேரலை. போன தடவை நகை சீட்டு எவ்வளோ போட்டிருந்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. போன தடவை நம்ம நகை சீட் வந்து 5000 வந்து கட்டிகிட்டு இருந்தோம். இந்த தடவை நம்ம நகை சீட் வந்து போடலை. ரீசன், நகை சீட்டில் போடுற மாதிரி தான் இருந்தது. இந்த தாலிக்கொடி திருப்பணும் அப்படின்றதுக்காக அங்கிட்டு கட்டுற காசை நம்ம சீட்டில் கட்டி மொதல் சீட்டாகவே நம்ம வந்து எடுத்து தாலிக்கொடியை வந்து திருப்பியாச்சு.
கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. உண்மை என்னென்னா நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம புதுசாக ஒரு நகை எடுக்கிறோம்ல, அந்த நகை எடுக்கிறப்ப வர சந்தோஷத்தை விட அடகு வச்ச நகையை நம்ம கையில் மீட்டு நம்ம கையில் வச்சு பார்க்கும்போது வர சந்தோஷம் தனி ஃபீல்னே நான் வந்து சொல்லுவேன். நான் இதை வந்து உணர்ந்திருக்கேன், அதனால நான் வந்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 8 வருஷத்தில் இந்த ஒரு 3.5 மாதம் 4 மாதம் தான் நான் வந்து தாலிக்கொடியை போட்டிருந்தேன். மிச்ச நாள் எல்லா நாளுமே தாலிக்கொடி வந்து அடவுல தான் இருந்தது. தாலிக்கொடின்னு இல்லை, எல்லா நாளையுமே அடவுல தான் இருக்குது. நான் காதில் போட்டிருக்க தோட தவிர்த்து இந்த எல்லாமே அடவுல தான் இருக்குது. இந்த 4 மாதம் தான் நான் வந்து தாலிக்கொடியை போட்டிருந்தேன். திருப்பி இந்த தாலிக்கொடியை வந்து அடை வச்சா ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. பரவாயில்ல, நம்மளோட வீட்டு நம்மளோட தேவைகளுக்காக தானே நம்ம வந்து அடை வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்றிக்கிட்டேன். இப்போ வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. திருப்பி கொடுத்து வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட காமிச்சோன்னே என்ன சொன்னார்னா, இனிமேல் நம்ம வைக்க வேணாம், வீடு கட்டுற நிலமை வந்துச்சுன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, கார்த்திகை முதல் வெள்ளி. இப்போ தான் திருப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால வீடு வாசலாம் தொடச்சி விட்டு பாய் பிரிவில் அலசி போட்டுட்டு பாயெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். போர்வை மட்டும் காமிச்சிட்ருக்கு. சாமியை கும்பிட்டு தாலிக்கொடியில் வந்து தாலி வந்து கோர்த்து வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற பிளானில் நான் வந்து இருக்கேன். 2வது கரை வந்து காசு எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் சும்மா போட்டுட்டு காசு எடுத்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா 1 கிராமில் நம்ம வந்து 4 காசு எடுக்கிற மாதிரி கேட்டோம், இருக்குன்னு சொன்னாங்க. 1 கிராமில் 4 காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது அமைஞ்சிச்சு அப்படின்னா தாலி கோர்த்து நான் வந்து போட்டுக்கேன். அது அமையலை அப்படின்னா அப்படியே நான் வந்து போட்டுப்பேன். கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுவேன் நான் பேசிகிட்டே இருந்தேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா. போட்டுக்கோ இங்கே இருக்கியா? அக்கா இருக்கா? அக்கா இருக்கா? அங்கே இருக்கியா? அக்கா அவனா இங்க இருக்கியா? அவங்க காலையில வருவாங்க, துணி எடுத்துட்டு வருவாங்க. இங்கனக்குள்ளேயே குளிச்சு இப்படியே கிளம்பி போய்க்கலாம். சரி. யோஜி, நீ இங்க இருக்கியா? வரியா? என்னடா அதிசயமா இருக்கு? அவனா இங்கதான்டா இருக்கா? அவனா இங்கதான் இருக்கா? இல்ல, அவங்க இங்கதான் இருக்காங்க. நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு வந்து போகிறோம், வாடிப்பட்டி மாதா கோயிலுக்கு. அதனால் எல்லோரும் எத்தனை மணிக்கு போகலாம், என்ன சாப்பாடு செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகிற விளாக் வந்து அடுத்து வரும். இந்த விளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாகை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். டாடா.